லாஸ்ட் இயர் ஐபிஎல் சிஎஸ்கேக்கு ஒரு கஷ்டமான ஐபிஎல் தான் சொல்லணும். சிஎஸ்கே இருந்தா பாயிண்ட் டேபிள்ல நம்ம 10th பொசிஷன்ல முடிச்சிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த 4 மேட்சை வின் பண்றது ஒரு முக்கியமான காரணமா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மேட்ச் தான் சொல்லணும். அதாவது சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் April 12th சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேகேஆர் சேப்பாக்கிற ஒரு மேட்ச் விளையாடணும். அந்த மேட்ச்ல தலதோனி கேப்டனா திருப்பி ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. ருத்ராஜுக்கு இன்ஜுரின்றனால அவருக்கு கேப்டன்சி திருப்பி வந்தாரு தலதோனி. அந்த மேட்ச்ல போட இருந்தோம். ஆனா அந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 103 ரன் தான் அடிச்சாங்க. அதிலும் சிஎஸ்கே அந்த மேட்ச்ல 61 டாட் பால் விளையாடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர் சிஎஸ்கே அந்த மேட்ச்ல டாட் பாலே விளையாடி இருப்பாங்க. இதை கலாய்க்கிறதுமா கேகேஆர் ட்விட்டர் ஹேண்டல்ல இருந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த சேப்பாக்கல மரத்த நடுற மாரி. அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயம் சிஎஸ்கேயோட ஈகோவை ஆட் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. அந்த ஆயுஷ் மாத்திரி ஊரில் பட்டேல் லெவல் ப்ரூவிஸ்னு அடுத்தடுத்து தரமான சைனிங்ஸ் சிஎஸ்கே பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க சீசன்ல. என்னதான் 10th பொசிஷன்ல முடிச்சிருந்தாலும் இந்த வருஷமும் சிஎஸ்கேக்கு ஆரம்பம் அந்த அளவு பெட்டரா போ. ஆல்ரெடி சிஎஸ்கே 3 தொடர் தோல்விக்கு அப்புறம் 4வது மேட்சை டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் வின் பண்ணி ஒரு கம்பேக்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமா தெரிறாங்க. அவங்கள்ட்ட காம்பினேஷனுமே சிஎஸ்கே பிடிச்சாங்கன்னு தோணுது. ஸோ நாளைக்கு கேகேஆரோட சிஎஸ்கே பழைய டீ கமெண்ட்ரி கணக்குல தீர்த்துறாங்கன்னு தோணுது. ஸோ இதை பத்தி ஒரு ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரி சிஎஸ்கே மறக்காம என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.